ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த குருமாவை நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, ஆலு பரோட்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த குருமா ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதே சமயம் பசங்களுக்கு ரொம்ப பிடித்தமான குருமாங்க. இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கீங்க. அதில் ஒரு தேங்காய் சில அளவு துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, கசகசா 1 ஸ்பூன் அளவுங்க, சோம்பு 1 ஸ்பூன், 3 ஏலக்காய் போடுறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கமகமன்னு இருக்கும் இந்த ஏலக்காய் போட்டிங்கன்னா. இப்போ 3 லவங்கம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ வலுவலுன்னு இருக்குது. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க. நம்ம வெள்ளை குருமாவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம், பட்டை இலை, ஒரு பட்டை இலையை நான் 2ஆக பிச்சு போடுறேங்க. இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கலர் லைட்டாக மாறட்டுங்க. இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக மாறிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் நல்லா சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு பண்ணுறேன். நான் பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை பட்டாணி. பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வைக்காமல் போட்டிருக்கிறதுனால இப்போ இது நல்லா வேகணும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, லைட்டாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும், கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீல் விழுது அதில் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ தண்ணி சேர்க்க வேணாம், நம்ம அந்த விழுதோடு அப்படியே இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதிக்கட்டும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. சூப்பரான ஒரு ஒயிட் கலர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பூரிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் நம்ம சேனலில் ஆலு பரோட்டா, பூரி, பன் பரோட்டா எல்லாமே போட்டிருக்கீங்க. நீங்கள் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.